ஹாய்மா. 131 வேற லெவல் தான் போச்சு. இந்த 132வது எபிசோட் நரிட்டோ சுப்பிட்டன் தமிழ். இதில் வந்து அதை எப்படி இதை அவங்க அழிச்சிருவாங்களா பெயினை நம்ம ஸ்ராயாவால் அழிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய லைக் எங்களோட ஹாப்பினஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பெயின் வந்து 3 ஆகிட்டாங்க. ஆமா அதைத்தேன் வந்துட்டாங்கல்ல ஒரே மாதிரி 3 பேர் மனுஷனையே சமனிங் பண்ணிட்டேன். ஏகிட்டேன் பாரு அங்கேருந்து. ஆமா ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ள இருந்து வந்தேன் பாருங்க அன்னைக்கு. இதுக்கு ஒழுங்கா வீட்ல சாப்பாடாவது செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன்ல. ஐயோ அம்மா இப்போ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எதிர்க்க இருக்கறவன கொஞ்சம் கவனிமா. என்ன சொன்னீங்க நீங்க? என்னோட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த நொடியில இருந்து என்னோட சேஜி ஜூட்ஸோட ஆட்டம் ஆரம்பம். நானே இன்னைக்கு தான் வாங்க போறேன். ஐயோ இதுல கூட வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. சீக்கிரமா முடிச்சிட்டு முதல்ல வீட்டுக்கு கிளம்பலாம். நான் வேற சமையல பாதியில விட்டுட்டு வந்திருக்கேன். ஐயோ அம்மா எதிர்க்க இருக்கறவன் தான் நமக்கு பிரச்சனை. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அது கடைசி கண்ணுக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. வீட்ல பொறுப்பா லட்சணமா சமைக்கிற எனக்கு சமையல் தான் முக்கியம். சரியா? என்ன வந்து திருத்தாதீங்க. தைரியம் இருந்தா நீ என்ன எதிர்த்து பேசுவ. நான் உன் புருஷன். நீங்க சண்டையே பெரிய சண்டையா நேரம் என்னாச்சுன்னே தெரியல. அவ்வளவுதான் போட போறாங்களாமா. ஒருத்தன் காலி 2 பேர் இருக்காங்க. ஆமா அடியாப்பா அது டயர்ல அப்படியே தாங்குறாங்களே. ஓ எதுவுமே ஆகல பாருங்களேன். இருக்கு எங்க ஒரே புகையாதே வருது. ஒன்னையும் காணா. இருக்காங்களா மறந்துட்டாங்க. என்கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கேன். செருப்பெல்லாம் கழிச்சு விட்டாப்ல. கவலையாவே மாறிட்டாங்க. இல்ல ரசங்கன் அடிச்சு அடிச்சா உனக்கு சாங்குறாருமா. அதேடா ஒரு பாம்பு போட்டுருச்சு டோக்கலை. ஆமா தாவக்கால என்ன ஒண்ணு இருந்து பறந்து போகுது. ஒண்ணும் பண்ண முடியல. அவ்வளவு ஊசியை கொடுத்து அப்படியே இருக்க டம்மி. சமாளிக்க முடியலையே. அப்ப எவ்வளவு திறமை. மூணு பேரும் உயிரோட தாங்க இருக்காங்க. எவனும் அவங்க பேச்சே இல்லையே.
வேகமான ஜுட்சு. அவன மாதிரி கவசத்தை பயன்படுத்தினாதான் நம்மளை தற்காத்துக்க முடியும். ஆனா அவன் அதையும் பார்க்காமலேயே செஞ்சான். இவங்க சாதாரண குளோன்கள் கிடையாது. இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட வித்தைகள் இருக்குன்னு நீ சொன்னது கரெக்ட் தான் சிராயா. என்னது? நீ ஒண்ணு கவனிச்சியா? என்ன கவனிக்கணும்? முன்ன ஒருத்தன் நம்ம கிட்ட மாட்டினப்ப அவன் கண் பார்வையில இருந்து படாத இடத்துல இருந்து தான் நீ அவனை தாக்குன. அப்ப நீ தாக்குனவனை தாண்டி 3 பேர்ல வேற ஒருத்தன் தொடர்ந்து நம்மளையே தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தான். நீங்க சொன்ன விஷயத்தை நானும் கவனிச்சேன். அப்ப கூட அவங்க 3 பேருக்குள்ள ஐ கான்டாக்ட் இல்ல. அது ஏன்? ஆனா ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை பேசிக்கல. ஒருத்தன் பார்த்தா எல்லாரும் பார்த்த மாதிரியே இருக்குங்க. 3 பேரோட கண்கள் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை 3 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்துக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப ஒருத்தர் கண்ணுல படுத்த வச்சு 2 பேரால பார்க்க முடியும். இது தானே சொல்ல வரீங்க நீங்க? ஆமா, சரியா சொன்ன ஜிராயா. இதெல்லாம் எதுக்காக இவங்க பண்றாங்கன்னு எனக்கு புரியல. எதுவுமே பேச்சுவார்த்தை எதுவும் இல்லையா? என்னமோ ஒன்று வருது. இது நல்லது கிடையாது. என் நெஞ்சொட்சு வேலை செய்யாத இந்த மாதிரி சமயத்துல இந்த 3 பேரையும் எதிர்த்து நிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இப்படி இந்த சண்டை போச்சுன்னா சேஜ் மோடா இருந்தாலும் நான் கண்டிப்பா இறந்துடுவேன். உண்மையதான் சொல்றேன். இவங்க இவ்வளவு பலசாலியா எதிர்பார்க்கல. இப்போதைக்கு போச்சுடா. நீங்க என்னங்க சிராயாவே பின் வாங்குறேன். பதுங்கிட்டு தப்பிக்கிறதுக்கு தான் வழி இல்லை. ஐயோ, வழி இல்லை. ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கையில் அப்புறம் வழி மாட்டினா சிக்கலாக இருந்துச்சு. அவனுங்களை பத்தி தெளிவா அதான் அவசரப்பட்டா போய் மாட்டிக்கிறவாங்க. என்னமே தெரியலையே. 3 பேரும் பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் அவங்க கண்ணு ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது அவங்க எல்லார்கிட்டயுமே 6 பார்ட் ஆஃப் ரெனிகன் இருக்கு. அவங்க 3 பேர்ல ஒருத்தர் நாகத்தவா இருந்தாலும் இத்தனை ரெனிகனை பயன்படுத்துறவங்க இருப்பாங்க நினைச்சு கூட பார்க்கல. இங்க இனி என்னதான் நடக்க போகுது? இவங்க 3 பேர்ல உண்மையான பெயின் யாரு? மெயினான ஆளை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா 3 பேர்கிட்டயுமே 6 பார்ட்டோட பிரச்சனை இருக்கிறதா இப்ப பிரச்சனையே. இத சால்வ் பண்ணி ஆகணும். இதுக்கே பேர் 2 பெருசு வேணுங்கிறது. அது எவ்வளவு ஐடியா இருக்குது. என்ன இவங்கள யார் அந்த பெயின்? அது யாரு என்னன்னு இன்னமும் நமக்கு தெரியல. ஆனா இப்ப நான் சொல்ற விஷயத்தை தயவு செஞ்சு யோசனை பண்ணி பாரு. அவங்க பார்வை தொடர்புல இருக்கிறதுனால அவங்க பாக்குற விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. அதுதான் அவங்களோட பவரா இருக்கு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. இதனால உங்களுக்கு என்ன பலன் இருக்கு? இன்னுமா உனக்கு அது என்னன்னு புரிய மாட்டேங்குது? 3 செக்யூரிட்டி கேமராஸ் ஒரே சமயத்துல ஒரே பொருளை 3 ஆங்கிள் இருந்து பார்க்கும் தெரியுமா? அதே மாதிரி தான் அவங்க 3 பேரும் அவங்க பயன்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ அவங்க ஒருத்தர் கண்ணுல நாம பட்டா 2 பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதனாலதான் அவன் பின்னாடி இருந்து தாக்குறேன். கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம கரெக்டான நேரத்துல இந்த செயலை அவங்களால செயல்படுத்த முடியும். அதாவது அவங்க ஃபீல்ட் ஆஃப் விஷன் ரொம்ப பெருசு. இது வியாக் பூகான் மாதிரி இல்லாததுனால எந்த ஒரு சிக்னலும் கொடுக்காம சக்கராவையும் பயன்படுத்தாம ஒருத்தரோட பிளைண்ட் ஸ்பாட்டை இன்னொரு மாட்டினாங்கன்னு இதாயிட்டீங்களா? அப்படின்னா அவங்க 3 பேரும் தனித்தனியா பிரிச்சு சண்டை போடணும். நிச்சயமா தனித்தனியா சண்டை போட்டு கண்டிப்பா ஜெயிச்சிடுவேன். அவங்க பார்வை அப்படி இருக்கிறதுனால எப்பவுமே 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போறதுதான் அவங்க பழக்கமாவே வச்சிருப்பாங்க. எப்படி பிரிக்கிறது? ஆமா, இந்த மாதிரி சூழ்நிலையில தாய்ச்சூச்சு உதவாத. வேற ஏதாவது நெஞ்சூச்சு பயன்படுத்தணும். உறிஞ்சிடுறேங்க. ரசனையே உறிஞ்சி விட்டானேங்க. வேலை செய்யாத பட்சத்துல கெஞ்சூச்சுவை நாம பயன்படுத்தலாம். ஆமா, ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கெஞ்சூச்சு ஐயே, ஸ்ரேயாவுக்கு இந்த நிலைமையா? இதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் ஒருவேளை அவங்க உன்னோட முன்னாள் மாணவர்களா இருந்தா நீ கெஞ்சுட்சு ஸ்பெஷலிஸ்ட் இல்லைன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமே. அது நாமளே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி பெருசு நல்ல ஐடியா கொடுக்குது. நிச்சயமா நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். அப்படி நான் இப்ப என்ன பண்றது? இந்த சண்டை முடிஞ்சாதான் இந்த உலகத்துக்கு நிம்மதி கிடைக்கும். புரிஞ்சுக்கோமா? இந்த மாதிரி நேரத்துல கிளவியோட பழைய பஞ்சாங்கத்துக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. பெரியவர் சொன்னதை நீ மறந்துட்டியா? குறைஞ்சபட்சம் அவருக்காவது நீ மரியாதை கொடுக்கறதுக்கு பாரு. இப்ப எதுக்காக நீங்க என்ன ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. எங்கேயாவது போய் வளர்த்துல போய் அந்த ஏரியா விட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. எனக்கு இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. எஸ், எங்க கெஞ்சுட்சுல நாங்க ஒரு பாட்டு
பயன்படுத்தி அவனை தாக்குவோம். கேட்கும் திறனா புரிஞ்சிருச்சு. அதுக்காக தான் நம்ம பதுங்கி இருக்குமா? அதேதான். இந்த கெஜுட்சு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம சத்தம் போட்ட உடனே நம்ம எங்க இருக்கோங்கிறது நம்ம எதிரிகளுக்கு தெரிஞ்சு போயிடும். அதே போல இதை கேட்கும் போது ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும். ஏன்னா அந்த பாட்டோட இசையில தான் இந்த கெஜுட்சுவே அடங்கி இருக்கு. அது வேலை செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஒருவேளை நாம சுரங்கத்துக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. கெஜுட்சுல மாட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பிளானும் வீணா போயிடும். ஆனா அதுக்கு பதிலா அவங்க கெஜுட்சுல மாட்டிக்கிட்டா நம்மளோட வெற்றி உறுதியாயிடும். பல யோசனையில தான் இருக்காங்க. பெருசு 2 நல்ல ஐடியா கொடுக்குது. ஆமா, கடைசி எண்டு வந்துருச்சு, மூடிடுச்சு. அது வேற லாக் ஆகி போயிருக்கு. லாக் ஆகி வேற இருக்கு. ஐயோ, என்னாச்சு ஜெராயா? எப்படி போறது? உங்க 2 பேரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா என்னை விட்டு உடனே போயிடுங்க. என்னடா அது? நிச்சயமா முடியாது. ஒரு நிஞ்சாவுக்கு கிடைக்கிற அதிகபட்ச சந்தோஷமே சண்டை போட்டு சாகிறது தான். என்ன எப்படி சொல்றேன்? என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. ஆனா அது ஒரு ஏமாத்து வேலை. ஏதோ கூட்டு ஐடியா பண்ணிட்டாங்க. போற வழியில ஏதோ யோசிச்சிட்டேன் போல. 3 பேர் பின்னாடி தொடர்ந்தே வர்றாங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இங்க இருக்காங்கன்றது. ஏதோ பண்ணி சவுண்டை கொடுக்குது. சவுண்டை கொடுத்து இங்க இருக்குது அதிர்வு. அதான் இந்த சவுண்டை கேட்டு இங்க வர்றாங்கல்ல. ஏதோ சவுண்டு. இந்த சத்தம் தவளைகள் கத்துற சத்தம். கெஞ்சிச்சுவா இருக்குமோ அப்படிங்கிறாங்க பாருங்க. ஆனா பயங்கர அறிவாளியா இருக்கானுங்க. வர வச்சு தனியா வர வச்சு எதுவும் முடிக்கிறீங்களோ? அதே ஏதோ ஐடியா வச்சிருக்கானா, நமக்கு சொல்லலையே. பயிற்சி இந்த பயிற்சியில் விட்டாலும் அதுதான் அடிச்சுதான் உறிஞ்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். யார் யார் என்ன செய்யறான்னு கண்டுபிடிச்சிருக்கேன். சந்தேகப்பட்ட மாதிரியே அவங்க 3 பேருமே அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒவ்வொரு தனித்திறமை இருக்கு. அந்த பெரிய ஆளு கண்கள்ல என்னோட சுச்சு மட்டும் தான் இருக்கும். ஒருத்தனோட கண்ணு போயிடுச்சு. எப்படி ஒருத்த மட்டும் தான் என்ன பாத்துக்கிட்டு இருக்கான். எப்படி புடிச்சிட்டாங்க பசைய. அந்த பசைய வச்சு நேர ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் புடிச்சிட்டேன், ஒருத்தர் கண்ணு தெரியல. ஆமா, அடிச்சு அடிச்சு நொறுக்கி அடி நொறுக்குடா. கரெக்டான யோசனையை வச்சு செம்ம ஐடியா. அந்த சவுண்ட் அவன் காதுக்குள்ள போயிட்டு இருக்கு. அவனுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகுது. ஆமா, சரியா அவங்களுக்கு இன்னும் அந்த இது கிடைக்கல. ஆமா, எங்களை புடிச்சிட்டீங்க. நீங்க 3 பேரும் அசைய முடியாத கெஞ்சிச்சோட ஒரு பாராலிசிஸ்ல இருக்கீங்க. அதனால இந்த இடத்துல உடலுக்குள்ள அசைய முடியாது தெரிஞ்சுக்கங்க. அள்ளி உடலுக்குள்ள போயிடுச்சா? ஜெராயா சென்சே, இந்த மாதிரி ஒரு கெஞ்சிட்சுவை உன்னோட எதிரி யாரா இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற காடை இருக்கக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கேன். நாகட்டோ, ஆனா தப்பு பண்ணி இப்படி வந்து என்னோட நோக்கமே அவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுதான். எனக்கு என்னோட உயிரை விட லாஸ்ட்ல சொல்லுவேன். அது சின்ன வயசா இருக்கப்ப சொல்லுவேன். எனக்கு அது புரியுது. வழியால இந்த உலகத்தை ஆள்றத விட்டுட்டு
நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆள் இதாயிட்டானே பாவம். உன்னோட அந்த மாணவன் தான் இந்த நிஞ்சா உலகத்தையே மாத்துற அளவுக்கு ஒரு பெரிய நிஞ்சாவா மாறி இந்த உலகத்தை காப்பாத்த கனவு எல்லாம் பொய்யா போச்சு. ஒன்னு இந்த உலகத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வருவான், இல்ல அதை அழிக்கிறதுக்கு காரணமா இருப்பான். எது நடந்தாலும் சரித்திரத்துல இடம் பிடிக்கிற நிகழ்வா தான் இருக்கும். கொஞ்ச நாட்களுக்கு நீதான் அந்த ஒருத்தனை நம்பிக்கிட்டு இருந்த. உண்மையை சொல்றேன், அது இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. அமுக்கிச்சா போட்டு வகுத்துக்குள்ள போட்டு இப்போ பெயின் கதை முடிஞ்சா? உள்ள வகுத்துக்குள்ள போட்டு கொண்டுட்டேன் போல. ஆமா ஆமா அவன் விட்டாத்தே இதாயிருவான்ட்டுச்சுல. ஒன்று 3 பேரையுமே போட்டு தள்ளிட்டேன். ஆமா இதுதான் கடைசி ஐடியாவை செஞ்சு பண்ணது. இல்ல நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ வயசான இல்லம்மா, அது வந்து நல்லதுக்கு பயன்படுத்தினா நல்லா இருந்திருக்குமா. ஏன்னா உலகத்தை அழிச்சுக்குவாங்க. பாவுக்கு இணையா பாடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. உண்மையே சொல்றேன், அவ்வளவு சுலபமான ஜுட்ஸ் இது கிடையாது. தொண்டை வலிக்குது, வாயை திறந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அது கவலை பாரு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஆமாண்டா, நல்ல ரெஸ்ட் அதுதானம்மா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. பெயின் இப்படி சிக்க வச்சு சாவடிப்பான்ட்டு. அத்தா ஸ்ரேயாவா கொக்காவா? சாதாரண விஷயமா? நான் ஈஸியா இடம் போட்டுவிட்டேன். மறுபடியும் வந்துட்டானோ பின்னாடி. வீட்டு வந்துட்டான். ஓ நாலாவது. ஐயா ஐயா வீட்டு வந்துட்டானே. என்னடா கிராயாவே போட்டானே. ஐயோ ரத்தம் வருது. ஐயா ஐயோ ஐயோ கையே போயிடுச்சு. எப்படி ஒரு கையை கையை போச்சே. ஐயா 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 பேர் வந்துட்டாங்க. 6 பேர். சந்தேகமே இல்லாம செத்து போன அந்த 3 பேரையும் மறுபடியும் உயிரோட வர வைக்க முடியும்னா உண்மையிலேயே இவங்க 6 பேரும் மனுஷங்க. என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. கையும் போச்சேங்க. இதா வெந்தே பெயின் உண்மையான. அதுதான் எங்க 6 பேரையும் ஒண்ணு சேர்த்து குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது எப்படி 6 பேருக்கிட்டமே எப்படி ரெனிகானி இருக்கா? நீ வந்து மயக்கம் போட்டேன். முடிஞ்சு. ஐயோ நான் ரொம்ப சேட் ஆயிட்டேன். ஐயோ நான் அவனை சாவடிச்சிட்டான்னு பார்த்தா இவன் சாவடிச்சிருவான் போல இருக்கே ஸ்ரேயாவ. ஆமா போய் ஒரு கை போச்சு. என்ன ஆகிறது? கை இல்லாம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதே. ஐயோ நான் சோகமாயிட்டேன். போங்கப்பா.